இப்போ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் நம்ம கடையோட அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கடை வந்து எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு, கடையில் என்னென்ன வச்சுருக்கீங்க எல்லாமே கேட்டு. ஃபஸ்ட்டு கடை எல்லோரும் பார்த்துட்றீங்களா ஒரு தடவை? இதுதான் நம்ம கடை. நிறைய பேர் இது வந்து உங்கள் ஓன் கடையான்னு கேட்குறீங்க. இது வந்து நம்ம ஓன் கடை தான். இந்த கடை வந்து நான் 27 ரூபான்னு சொல்லி எடுத்தது. ஏண்டா கடை வச்சேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சத்தியமாக இந்த தடவை ஏண்டா கடை வச்சேங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து கடை எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன். இப்போ அது அளவுக்கு எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சு. பட் எங்களால் பானிபூரி ரேட்டை ஏற்ற முடியல. நாங்கள் 20 நாள்லேயுமே இன்னும் நான் கடையிலேன்னு சொல்லி 1 ரூபா கூட அமௌண்ட் எடுக்கவே இல்லை. நான் சிலிண்டரு 1650 ரூபாய்க்கு எடுத்தேன், 17 கிலோ சிலிண்டர். ஆனால் அதே இன்னைக்கு பூரி கடையை ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பானி செஞ்சு இங்கே ஓடலைங்கிறப்போ நமக்கு எல்லாமே நஷ்டமாக தான் போகுது. அதில் வந்து எல்லாமே நஷ்டம். இதில் வந்து குழம்பு ரசம் தான் ரசம். நம்ம எல்லா பொருளும் செஞ்சு எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதுதான். ஹாய்ங்க எல்லாருக்கும். இது ஒரு லாங் வீடியோ தான். இந்த வீடியோ நான் இப்போ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் நம்ம கடையோட அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கடை வந்து எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு, கடையில் என்னென்ன வச்சுருக்கீங்க எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி இப்போ ஒரு வீடியோ கொடுக்கலான்னு சொல்லி தான் கடையிலே உட்காந்து கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கடை எல்லோரும் பார்த்துட்றீங்களா ஒரு தடவை? இதுதான் நம்ம கடை. இதில் வந்துட்டு குருமா இருக்கும், இதில் ரசம் இருக்கும், இது வந்துட்டு பட்டாணி, இது வந்து மிக்ஸ் பண்ணுறது. இங்கே வந்து கைக்கு தேவையானது இங்கே வச்சுருப்பேன். எல்லாமே எக்ஸ்ட்ரா பூரி பாக்கெட் இங்கே மேலே இருக்கும். அது காளான் பொரிக்கிற குண்டான். இன்றைக்கி காளான் கொண்டுட்டு வரல. அதுக்கப்புறம் இது வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் மேலே நம்ம தூவி கொடுக்கறது. இந்த பிளேட்டில் தான் நான் போட்டு தருவேன். நான் வந்துட்டு இந்த பிளேட்டை கழுவிட்டு இருக்கிற வேலை ஆகாதானால் ஸோ நம்ம இதுவே போட்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இதுதான் நம்ம கடை. எல்லோரும் ஒரு தடவை கடையை பார்த்துக்கோங்க. என்னங்க எல்லோரும் கடையை பார்த்தாச்சா? இதாங்க நம்ம கடை. நிறைய பேர் இது வந்து உங்கள் ஓன் கடையான்னு கேட்குறீங்க. ஆமாங்க, நான் சொந்தமாக வாங்கின கடை தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து வாடகைக்கு தான் எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா வாடகை. இல்லாமல் அது வந்து பானிபூரி கடை கிடையாது. இந்த சில்லியெல்லாம் போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த கடை தான். நான் இதுக்கு முன்னாடி அந்த கடையிலேயே பானிபூரி கடை வச்சுருந்தேன். நல்லா ஓடிச்சு. சரி அப்படின்னு சொல்லி தான், சரி ஏன் ஒரு நாளைக்கு 50 ரூபா வாடகை நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம சொந்தமாக ஒரு கடை எடுத்துகிட்டு அங்கே கொடுக்குற வாடகையே நம்ம டீவாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த கடையை ஓனாக எடுத்தோம். இந்த கடை எடுத்த நேரமும் என்னமோ தெரியல, எங்களால் சரியாக கடை வைக்கவும் முடியல. வைக்கிற கடைக்கு வியாபாரமும் அந்தளவுக்கு கூட போக மாட்டேங்குது. பேக்ரவுண்டில் வேறு வெயில் வேறு இருக்குது. ஸோ சரி தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் ரோட்டில் கடையில் தான் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து நிறையா வண்டி சவுண்டெல்லாம் கேட்கும். என் பேச்சு எந்தளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. நான் மைக்கு கொண்டுட்டு வரல, மைக்கு வீட்லேயே இருக்குது. இது வந்து நம்ம ஓன் கடை தான். இந்த கடை வந்து நான் 27 ரூபான்னு சொல்லி எடுத்தது. அப்புறம் அதுக்கு மேலே திங்ஸு அது இதுன்னு சொல்லி எப்படியும் ஒரு 30 ரூபா 32 ரூபா வந்திருக்கும். இந்த கடை வந்து நான் பிப்ரவரி மாதம் தான் நான் சொந்தமாக எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வாடகைக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கடை வந்து பானிபூரி கடையே இல்லைனாலும் அது ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இது பானிபூரி கடைன்னு தெரிஞ்சுமே அந்தளவுக்கு சரியாக ஓடல. ஆனால் அதுக்கு காரணம் நான் தான், சரியாக கடை வைக்கிறதே இல்லை நான். பட் வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே குழம்பெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து நம்மளால் சரியாக கடை வைக்க முடியல. ஒன்று எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லாட்டி எங்கேயாச்சும் நான் வெளியே போகிற மாதிரி இருக்குது, இல்லாட்டி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் என்னால் சரியாக கடை வைக்கவே முடியல. இப்போது 2 நாளாக தான் கடை வச்சுருக்கேன். நேற்றும் அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னா, நீங்கள் தம்ப்லைனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா கடை வச்சேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சத்தியமாக இந்த தடவை ஏண்டா கடை வச்சேங்கிற மாதிரி இருக்குது. சரி, வண்டி நம்ம புதுசாக எடுத்துட்டோம், எடுத்த வண்டி வந்து வீணாகவே போயிட்டுருக்கேங்கிறதுக்காக தான் நான் இந்த கடை மறுபடியும் வச்சேன். ஆனால் நிஜமாலுமே ஏண்டா வச்சேங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து கடை எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன். இப்போ இந்த வாங்கி வச்சுருக்கிற பானிபூரியை மட்டும் விற்றுட்டு கம்முன்னு கடை எடுத்துடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ரொம்பவே விலைவாசி அதிகமாக இருக்குது. நாங்கள் போன தடவை வச்சுருந்த கடை வச்சுருந்தப்போ வாங்கின பொருளுக்கோ இந்த தடவை நாங்கள் கடை வச்சுருக்கப்போ வாங்கின பொருளுக்கோ அவ்வளோ வித்தியாசம் ரேட்டு. எல்லாமே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாமே ரேட்டு ஏறிடுச்சு. பட் எங்களால் பானிபூரி ரேட்டை ஏற்ற முடியல. நாங்கள் வந்து முன்ன 30 ரூபாய்க்கு போட்டோம், அதே 30 ரூபாய்க்கு தான் இப்போவும் போடுறோம். அதே மாதிரி
பார்சலுக்கும் நாங்கள் எப்போவுமே அமௌண்ட் வாங்க மாட்டோம், பார்சலும் அதே அமௌண்ட்டே கொடுக்குறோம். ஸோ நமக்கு வந்துட்டு எல்லாமே நஷ்டம் தான். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இப்போ இந்த கடை வந்து நான் ஒரு மாதமாக வச்சுருக்கேன். ஒரு மாதத்தில் மேக்ஸிமம் 30 நாளில் 10 நாள் லீவ் விட்டுருப்பேன். மீது ஒரு 20 நாள் தான் கடை இருந்திருக்கும். அந்த 20 நாள்லேயுமே இன்னும் நான் கடையிலேன்னு சொல்லி ₹1 கூட அமௌண்ட் எடுக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 350 ரூபா 300 ரூபா அப்படி தான். ஒரே ஒரு 2 நாள் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. ஒரு நாள் 600 ரூபாய்க்கு ஓடிச்சு, ஒரு நாள் 900 ரூபாய்க்கு ஓடிச்சு. இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து ஒட்டுக்கா நான் ஜாமானை வாங்கி போட்டுக்கிட்டேன். இந்த கானு, பானிபூரி, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் ஐட்டம். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒட்டுக்கா அன்றைக்கி வாங்கி போட்டுக்கிட்டேன். இன்னும் நான் எனக்கு சம்பளம்னு சொல்லி 100-200 கூட எடுக்கலை. இதுக்கு வந்து நான் மதியானம் 2:30 மணிலேருந்து வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். மதியம் 2:30 மணிக்கு நான் வேலை செய்ய ஆரம்பித்தா 5 மணி 4:30 மணிக்கு வேலையை முடிச்சிருவேன். பட் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அவளை ரெடி பண்ணி அக்காட்ட விட்டுட்டு திருப்பி நான் கடைக்கு வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே மணி 5:30 6 ஆயிடுது. அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் 11 மணி வரைக்கும் கடையில் தான் இருக்கிறோம். எங்கள் அம்மா 6 மணிக்கு வேலையை விட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என் கூட எங்கள் அம்மா இருப்பாங்க. அவங்க 9 மணி வரைக்கும் இருப்பாங்க. 9 மணிக்கு மேலே அவங்க போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துடுவார் 9 மணிக்கு. அவர் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என் கூட இருப்பார். 11 மணி வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். 11 மணி வரைக்கும் இருக்கிறோங்கிறதுக்காக வியாபாரம் ஓடுதுன்னு அர்த்தம் கிடையாது. 11 மணி வரைக்குமாவது இருந்தாவது யாராவது வேறு கடையில் தீந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கடையில் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 11 மணி வரைக்கும் இருப்போம். இப்போலாம் அதுவும் இருக்கிறதில்ல. மேக்ஸிமம் நான் 10 மணிக்கு நேற்றெல்லாம் 9:30 எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் ஏன் கடையை எடுக்கிறேன் என்ன அப்படிங்கிற ரீசனை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இஞ்சி வந்து கிலோவே 40 ரூபா 50 ரூபா தான். இஞ்செல்லாம் கிலோ 50 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். ஆனால் இப்போது இஞ்சோட ரேட்டு கிலோ 200 ரூபா. போன தடவை நான் பூண்டு கிலோ 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இந்த தடவை பூண்டு எல்லாமே 250 ரூபா 300 ரூபா. இஞ்சி பூண்டு இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இஞ்சி பூண்டு தான். அடுத்தது பச்சை மிளகா. ரெண்டாவது பச்சை மிளகா. காரத்துக்குன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறதே பச்சை மிளகா தான் அதிகம். அந்த ரசம்பூரிக்கும் சரி குழம்புக்கும் சரி அந்த பச்சை மிளகா வந்து இன்றைக்கி கிலோ 100 ரூபா 120 ரூபா சொல்கிறாங்க. போன தடவை 50 to 80 50-80 இதுக்குள்ளேயே தான் நாங்கள் வாங்குவோம். ஆனால் இந்த தடவை வந்து 120 150 கூட சொல்கிறாங்க. அவ்வளோ ரேட்டாக இருக்குது. அப்புறம் இந்த கவரு எல்லாமே விலை ஏறிடுச்சு. கவரு வந்து ஒரு கவருக்கு 5 ரூபா ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பானிபூரி கொடுக்குற ஸ்பூனு அது பாக்கெட் 5 ரூபா ஏறிடுச்சு. அப்புறம் நாங்கள் இந்த பாக்கு தட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, இதுவும் ரேட்டு ஏறிடுச்சு. எல்லாமே ஏறிடுச்சு. முட்டைக்கோசெல்லாம் வந்து காளானுக்கு வந்து நம்ம பாதி காளான் போட்டால் பாதி முட்டைக்கோஸ் தான் போடுவோம். அந்த முட்டைக்கோஸே இப்போ வந்துட்டு கிலோவில் வந்து ரொம்ப ரேட்டாக ஆயிடுச்சு. அப்போல்லாம் நான் வந்து ஒரு முட்டைக்கோஸே 10 ரூபா 3 முட்டைக்கோஸ் 20 ரூபாய்க்கெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ ஒரு முட்டைக்கோஸே வந்து 20 ரூபா. இவ்வளோ பெரிய முட்டைக்கோஸே 20 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துருச்சு. சிலிண்ட்ரு இருக்கலையே ரொம்ப ரொம்ப அதிக ரேட் எதுன்னு பார்த்தா சிலிண்ட்ரு தாங்க. போன தடவை நான் சிலிண்டரு 1650 ரூபாய்க்கு எடுத்தேன் 17 கிலோ சிலிண்டரு. ஆனால் அதே இன்னைக்கு இல்லை, இப்போ நான் இந்த கடையை வச்ச பழைய சிலிண்டர் வச்சு தான் எரிச்சிட்டு இருந்தேன். கடையை வச்சு ஒரு வாரத்தில் சிலிண்டர் தீர்ந்துருச்சு. அன்னைக்கு அதே சிலிண்டரோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா, 2780 ரூபா. ஸோ என்னால் அவ்வளோ ரேட்டு கொடுத்து எடுக்க முடியலைங்கிறதுக்காக நான் வந்து இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டேன். இது 4 கிலோ தான். இதோட ரேட் வந்து 600 ரூபா. சாரி, இதோட ரேட் வந்து 650 ரூபா. அதுக்கு வந்து நான் அட்வான்ஸ் 2000 கொடுத்துருந்தேன். அதில் கழிச்சே நான் இந்த சிலிண்டர் எடுத்துக்கிட்டேன். இது 4 கிலோ சிலிண்டர் தான். நான் இந்த சிலிண்டர் எதுக்கு கிடைக்கினா காளானை ரெடி பண்ணுறதுக்கும் நம்ம முட்டை சில்லி போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் முட்டை சில்லிக்காகவும் தான் இந்த சிலிண்டர் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். ஆனால் நான் வச்சதில் இன்னொரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா ஆடி மாதம் வச்சுட்டேன். ஸோ ஆடி மாதங்கிறனால முட்டை சரியாக போகவே இல்லை. ஒரு நாளைக்கு 10 முட்டை வேக வச்சுட்டு வந்தோம்னா அதில் 6 முட்டை 7 முட்டை தான் போகுது. மீதி முட்டை நாங்கள் தான் சாப்பிட்ற மாதிரி ஆகும். ஏன்னா முட்டைலாம் நம்ம அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. குழம்புமே அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. ரசமே யூஸ் பண்ண முடியாது. நான் பானிபூரி கடையை ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் பானிபூரி கடை சூஸ் பண்ண காரணம் என்னன்னா, இதில் வந்து நமக்கு அதிக பொருள் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா பானிபூரி காணு பொரி எல்லாமே வந்து நம்ம ஒரு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஒன்லி அந்த குழம்பு ரசம் அது மட்டும்தான் நமக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும். இதே நிறைய பேர் என்னை இட்லி கடை போட சொல்கிறீங்க. ஆனால் இதே இட்லி கடை நான் போட்டேன்னா அன்னைக்கு ஓடுச்சுன்னா ஓகே, ஓடலைன்னா அடுத்த நாள் புளிப்பு மாவு அதை வச்சு வந்து இங்கே கடையில் ஓட்ட முடியாது. தோசையே ஊற்றினா கூட ஏன் புளிப்புன்னு கேட்பாங்க. ஒன்லி பணியாரம் வேணால் ஊற்றிக்கலாம். ரெண்டாவது அதில் வந்து நமக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, இதுக்கு அது என்னது
குழிப்பணியாரத்துக்கு தனியாக குருமா கேட்குறாங்க. ஸோ அவ்வளவும் நம்ம செய்யும்போது அத்தனையும் செஞ்சு இங்கே ஓடலைங்கிறப்போ நமக்கு எல்லாமே நஷ்டமாக தான் போகுது. அதில் வந்து எல்லாமே நஷ்டம். இதில் வந்து குழம்பு ரசம் தான் வேஸ்ட்டாக போகும், அதில் எல்லாமே நமக்கு நஷ்டமாகும். ஸோ அதனால தான் நான் இட்லி கடை போடல. வேறு சில்லி சூப்பு எல்லோரும் நிறையா சொல்கிறீங்க, அந்த ஐட்டம் எதுவுமே நம்ம அடுத்த நாள் வச்சு ஓட்ட முடியாத ஒரு ஐட்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்து வச்சு இது பண்ணல. ஆனால் நான் போன தடவை கடை வச்சுருந்தப்போ தட்டு வடை செட்டு வச்சுருந்தேன், பானிபூரி வச்சுருந்தேன், ரசம் பூரி வச்சுருந்தேன், காளானும் வச்சுருந்தேன், பணியாரமும் வச்சுருந்தேன். போன தடவை நான் எல்லாமே வச்சுருந்தேன், எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆச்சு. ஆனால் இந்த தடவை நான் தட்டு வடை செட்டு ஏன் வைக்கல, தட்டு வடை செட்டும் வைக்கல, பணியாரமும் ஊற்றலை. இது ஏன் ரெண்டும் நான் செய்யலைங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ வீடியோ பாருங்கள், கிட்டத்தட்ட 9:30 நிமிஷம் ஓடி இருக்குது. இந்த 9:30 நிமிஷமும் யாரும் வரல. நான் 4:45 இன்றைக்கி கடைக்கு வந்தேன். இப்போ மணி வந்து 5:45 ஆகுது. 1 மணி நேரம் ஆகியுமே இன்னும் யாருமே வரல. இப்படி இருக்கிறப்போ நம்ம எல்லா பொருளும் செஞ்சு எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த இருக்கிற பானிபூரியை ஓட்டிட்டு கடையை எடுத்துடலாங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன். அதை விட முக்கியம் கடையை வித்தரலாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட லைவு வந்து தினமும் நைட்டு 7 மணிலேருந்து கடை முடிகிற வரைக்குமே லைவ் இருக்குது. யாராவது நம்ம லைவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நைட்டு 7 மணிக்கு நான் லைவ் போடுவேன். லைவ் வந்து நம்ம கடையில் வியாபாரம் என்ன ஓடுது ஓடல. ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பொய்யாவே கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் லைவில் வந்து பார்த்தா தெரியும். நான் உட்காந்து வெட்டியே லைவில் தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ யாராவது என் லைவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நைட்டு 7 மணிக்கு என் லைவுக்கு வாங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ ஏன் நான் தட்டு வடை செட்டு போடலைங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாய்.